Hi friends, in this video we will discuss about periodic properties based important questions. This is our second video. First question, which of the following statement is not true? Which of the following statement is not true? That is which one is false one is the number question. So option A, fluorine atom can hold additional electron more tightly than Cl atom. Fluorine atom can hold additional electron more tightly than Cl atom. Option B, Cl atom can hold additional electron more tightly than F atom. Option C, the incoming electrons encounters greater repulsion for fluorine atom than for chlorine atom. C correct, B correct. Option D, it is easier to remove an electron from F minus than Cl minus. It is easier to remove an electron from F minus than Cl minus. நம்ம F minus வந்து ஈஸியாக எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா இங்கே வந்து எலக்ட்ரான் க்ரௌட் அதிகமாக இருக்கும் than Cl minus. அப்போ B, C, D எல்லாமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ஃபால்ஸ், தட் இஸ் a not true statement. ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர் ஆப்ஷன் A. Question number 2, element X, Y and Z have atomic number 19, 37 and 55 respectively. Which of the following statement is true? So element X உடைய atomic number 19, Y உடைய atomic number 37 and Z உடைய atomic number 55. So option A, their ionization potential would increase with the increasing atomic number. ஸோ அட்டாமிக் நம்பர் அதிகமாக அதனுடைய அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வந்து அதிகமாகும். அது தவறான கூற்று. ஸோ அது என்ன ரீசன் சொன்னால், அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அதிகமானு சொன்னால் அது ஃபுல்லி ஃபில்ட் ஆகணும், இல்லது ஆஃப் ஃபில்ட் ஆகணும். அப்போ தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ மோர் ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் அதனுடைய அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றபடி அட்டாமிக் நம்பர் அதிகமாக அது அதிகமாகாது. ஸோ ஆப்ஷன் ஏ பொறுத்தவரையும் ராங் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி, ஒய் எலமெண்ட் would have an ionization potential in between those X and Z. ஸோ ஒய்யுடைய அட்டாமிக் நம்பர் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் மிடில் இருக்குது, சரிதான் இல்லையா? ஏன்னா ஒய் வந்து 37 சொல்கிறாங்க, எக்ஸ் இசட் பார்த்தீங்கன்னா ஒன்று 19, இன்னொன்று 55. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Option C, Z would have the highest ionization potential. மறுபடியும் அட்டாமிக் நம்பர் அதிகமாச்சுன்னா இது அதிகமாகாது. அப்போ ஆப்ஷன் சின்றது ராங் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் டி, Y would have the highest ionization potential. அப்போ ஆப்ஷன் டியுமே தவறு தான். ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 3, the first IE1 and second IE2, that is ionization energies in kilojoule per mole of a few element designated by Roman numeral are given below. Which of these would be an alkali metals? So option A, first பொறுத்தவரையும் IE1 2372, அதுவே IE2 பொறுத்தவரையும் 5252. ஓகேங்களா? இது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இது ஆல்கலி மெட்டல் கிடையாது. ஆப்ஷன் பி பொறுத்தவரையும் செகண்ட் 520 IE1, IE2 வந்து 7300. ஸோ இங்கே மோர் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ பார்த்தா டிஃப்ரென்ஸ் பொறுத்தவரையும் அரவுண்டு 6500 இருக்குது. அப்போ இது மேபி சரியான ஆன்சர் தான். ஆப்ஷன் சி பொறுத்தவரையும் 900 and 1700, இது ஆல்மோஸ்ட் நேரோவாக இருக்குது. ஆப்ஷன் டி 1680, 3380.
இதுவும் ஆல்மோஸ்ட்டு நேரோ தான். அப்போ அல்ட்ராமெட்டில் பொறுத்தவரையும் IE1க்கும் IE2க்கும் ஒன்று எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். Question number 4. Select the correct order. Option A, IE1 of fluorine is less than IE1 of chlorine. ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி பொறுத்தவரையும் சிஎலுக்கு வந்து அதிகமாக இருக்கும், ஃப்ளூரின் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் IE1 பொறுத்தவரையும் ஃப்ளூரின் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் குளோரின். அப்போ ஆப்ஷன் ஏ ராங் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி, எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கிரேட்டர் தென் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் சல்ஃபர். ஆக்சுவலாக நம்ம வந்து ஆஸ் பர் ரூல் ஃப்ரம் தி டாப் டு பாட்டம் எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஆனால் ஆக்சிஜன் சல்ஃபரை பொறுத்தவரையும் சல்ஃபருக்கு வந்து அதிகமாக இருக்கும், ஆக்சிஜன் குறைவாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் பியும் தவறு தான். ஆப்ஷன் சி, அயானிக் ரேடியஸ் ஆஃப் Cl மைனஸ் இஸ் கிரேட்டர் தென் அயானிக் ரேடியஸ் ஆஃப் K ப்ளஸ். இது சரியான ஸ்டேட்மெண்ட்டு. பிகாஸ் anion is more radius than respective atom than cation நம்ம படிச்சிருப்போம். அப்போ Cl மைனஸ்ன்றது anion, அப்போ இது பிகர் சைஸ் தான். K ப்ளஸ்ன்றது cation, இது ஸ்மால் சைஸ் தான். அப்போ இது சரியான ஆர்டர் தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 5. Which of the following is false statement? Which one is the false? Option A, chromium 2 plus in a gaseous state ion has lower magnetic moment compared to cobalt 4 plus. ஸோ chromium 2 ப்ளஸ்ன்னு சொன்னால் அதுக்கு 3D4 4s0. அப்போ 3D4ன்னு சொன்னால் 4 அன்போடு இருக்கும். அப்போ அதனுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் பொறுத்தவரையும் 4.9 அப்படி கிடைக்கும் நமக்கு. கோபால்ட் 4 ப்ளஸ் பொறுத்தவரையும் ஸோ கோபால்ட் சொன்னால் 3D7 4s2. ஸோ கோபால்ட் 4 ப்ளஸ் பொறுத்தவரையும் 3D5 4s0. ஸோ 5ன்னு சொன்னால் அங்கே 5 அன்போடு இருக்கலாம் அல்லது 3 அன்போடு இருக்கலாம். 5 அன்பேட் ஆர் அதர்வைஸ் 1 அன்பேடு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ கோபால்ட் வந்து 5 அன்பேடுன்னு சொன்னால் அது மோர் மேக்னெட்டிக் மொமெண்ட் தேன் Cr2 ப்ளஸ். அப்போ ஆப்ஷன் ஏ பொறுத்தவரையும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி, த மேக்னிடியூட் ஆஃப் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் iron anion, that is mono anion, would be equal to electron gain enthalpy of ion. The magnitude of ionization potential of iron anion, that is Fe minus, would be equal to electron gain enthalpy of ion. Gain is Fe minus தான். So Fe minus equal to Fe minus. அப்போ இது கரெக்டு தான். ஆப்ஷன் சி, lanthanide contraction is cause lower IP of lead than tin. ஸோ lanthanide contraction சொன்னால் the imperfect shielding of 4f electron, அதுதான் ஆக்சுவலாக கரெக்டான ரீசன் இல்லையா. இங்கே ஐபிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ இது ஆப்ஷன் சி வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 6. Consider the following changes, that is A atom changes to A plus plus loss of electron, that is E1, and A plus changes to A2 plus plus electron, that is E2. The energy required to pull out the two electrons are E1 and E2 respectively. The correct relationship between two energies would be. So actually the E1 is IE1, E2 is IE2. We know very well IE2 is greater than that of IE1 நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 7. Electron affinity is dash. Electron affinity is dash. Option A, relative strength to attract the shared electron pair. இது கிடையாது. ஏன்னா என்னோட டெஃபினேஷன் பொறுத்தவரையும் this is electron negativity. அதுதான் பார்த்தீங்கன்னா relative strength to attract the shared pair of electrons சொன்னாவே என்னன்னு சொன்னால் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது.
Option B, necessary energy required to remove the electron from the ultimate orbit. அப்போ எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் அது எலக்ட்ரான் அஃபினிட்டி கிடையாது. அஃபினிட்டின்னு சொன்னால் அது அட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லணுமா, எலக்ட்ரான் லவ்விங் அப்படின்னு பேசுவோம் நம்ம. அப்போ ஆப்ஷன் பியும் கிடையாது. ஆப்ஷன் சி, எனர்ஜி ரிலீஸ்டு when an electron is added to the outermost shell. அப்போ outermost shellல எலக்ட்ரான் வந்து சேரும்போது அங்கே எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் எ எனர்ஜி ரிலீஸ்டு when an electron is added to the outermost shell. Question number 8. The correct order of electron affinity for the different families. So option A, halogen greater than carbon greater than nitrogen greater than oxygen. ஸோ ஹாலஜன் வந்து கண்டிப்பாக அதிகமான அஃபினிட்டி தான், நோ டவுட் இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து யாருன்னு சொன்னால் ஆக்சிஜன் தான் இருப்பாங்க, கார்பன் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. செகண்ட் பொசிஷனில் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் தான் கார்பன், அதுக்கப்புறம் நைட்ரஜன் வருவாங்க. ஸோ ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ ஹாலஜன் மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி தேன் ஆக்சிஜன் ஃபேமிலி than carbon family and nitrogen family. So question number 8 can answer option D. Question number 9. Fluorine has low electron affinity than chlorine because. இது ஒரு important question சரிங்களா. Fluorine is the low electron affinity. என்ன ரீசன் சொன்னால் இது ஸ்மால் சைஸாக இருக்கும் இல்லையா. ஏன்னா அட்டாமிக் நம்பர் பொறுத்தவரையும் 9, அப்போ 1s2 2s2 2p5. செகண்ட் ஷெல்லில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஃபஸ்ட் ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸ்மால் சைஸு அண்ட் எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர் தென் குளோரின். ஓகேவா. அப்போ கொஷின் நம்பர் 9க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், ஸ்மாலர் ரேடியஸ் ஆஃப் ஃப்ளோரின் அண்ட் ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி. ஓகேங்களா. கொஷின் நம்பர் 10. 3 students, that is Sita, Geeta and Rita, 3 students measured the radius of an element A. The values of their practical were not same. Sita உடைய ரேடியஸ் பார்த்திங்கன்னா 110 nanometer, Geeta 190 nanometer and Rita 108 nanometer. Their teachers explained that their measurement were correct by saying that the recorded values are dash. ஸோ ஒரே எலமெண்ட்டுக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, ரேடியஸ் வந்து கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 110 வருது, செகண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 190 வருது, தேர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 108. ஒரே எலமெண்ட்டு ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. அப்போ தேர் டீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன், அவங்க வந்து அவங்க டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஏன் வந்து மெஷர்மெண்ட் வந்து மாறுது அப்படின்னு சொல்லும்போது பிகாஸ் ஆஃப். ஸோ ஃபஸ்ட்டு சீதாவுடைய கவுண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா மெட்டாலிக் ரேடியஸ் அது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் தேன் தட் ஆஃப் வாண்டர்வால்ஸ் ரேடியஸ் அண்டு கோவலண்ட் ரேடியஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ 110ன்றது மெட்டாலிக் ரேடியஸ், 190ன்றது வாண்டர்வால்ஸ் ரேடியஸ். இட் இஸ் எ பூவர் ஷீல்டிங் சொல்லணும், வீக் பாண்ட் சொல்லணும். அண்டு 108ன்றது பார்த்திங்கன்னா கோவலண்ட் ரேடியஸ் ரெஸ்பெக்டிவ்லி. Question number 11. Element P, Q, R and S, 4 element belongs to the same group. The oxide of P is acidic, oxide of Q and R are amphoteric, while the oxides of sulfur is basic. S is basic. So first one பார்த்தீங்கன்னா acidic, Q R பார்த்தீங்கன்னா amphoteric and fourth one பார்த்தீங்கன்னா basic. Which of the following element is the most electropositive? Which of the following element is the most electropositive? ஸோ எலக்ட்ரோபாசிட்டிவ்னு சொன்னால் இட்ஸ் அ பேசிக் எலமெண்ட் ஆகணும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே எலக்ட்ரோ நெகட்டிவ் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ வந்து சரின்னு சொல்லியிருப்போம் நம்ம. ஸோ இங்கே எலக்ட்ரோ பாசிட்டிவ் கொடுத்ததால ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 12.
The first ionization potentials of 4 consecutive elements present in the second period of periodic table are 8, 3, 8.3, 11.3, 14.5 and 13.6 electron volt respectively. Which one of the following is the first ionization potential of nitrogen? So we know nitrogen is the off-filled electronic configuration, that is 1s2, 2s2, 2p3 because of 7 atomic number. அப்போ ஆஃப்-ஃபில்ட்னு சொன்னால் இட் இஸ் அ மோர் ஸ்டேபிள் எலமெண்ட்டு. அப்போ மோர் ஸ்டேபிள்னு சொன்னால் அதனுடைய ஐயை பொறுத்தவரையிலையும், அது ஃபஸ்ட் ஐயை பொறுத்தவரையிலையும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ கொடுத்த 4 வேல்யூ வந்து எது ஹையஸ்ட் வேல்யூன்னு சொன்னால் 14.5 தான். ஸோ ஆப்ஷன் பி 14.5 is the correct answer. Question number 13. Which of the following order is wrong? Which one is the wrong order? Option A, NH3 less than, that is ammonia less than phosphine less than arsenic hydride is a acidic character. ஸோ அசிடிக் கேரக்டர் பொறுத்தவரையும் ஆர்சனிக் ஹைட்ரைடு வந்து அதிகமாக இருக்கும் தேன் பாஸ்பீன் தேன் அமோனியா. இது சரியான ஆன்சர் தான், சரியான ஆர்டர் தான். ஆப்ஷன் பி லித்தியம் லெஸ் தென் பெர்லியம் லெஸ் தென் போரன் லெஸ் தென் கார்பன், இதுன்னு சொன்னால் IE1. ஸோ IE1 பொறுத்தவரையும் இந்த 4 ஆப்ஷனில் பெர்லியம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி ஃபுல்லி ஃபில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ இந்த ஆர்டர் வந்து தவறான ஒரு ஆர்டர், wrong order. So question number 13 can answer option B. Question number 14. Strongest reducing agent among the following. Strongest reducing agent among the following. Strongest oxidizing agent சொன்னா F- சொல்லலாம் நம்ம. F- is the strongest oxidizing agent. அப்போ strongest reducing agent சொன்னா I- தான் because of the bigger anion. So option D I- is the correct answer. Question number 15. The first ionization energy of magnesium, aluminum, phosphorus and sulfur follows the order is. So which one is the most ionization energy? அப்படின்னு சொன்னால் phosphorus is the most ionization energy, than sulfur, than magnesium. ஸோ ரொம்ப கம்மி எதுன்னு சொன்னால் அலுமினியம் தான். ஸோ அதிகமானது பாஸ்பரஸ், ரொம்ப குறைவானது அலுமினியம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 16. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் paramagnetism? ஸோ வாட் இஸ் paramagnetism சொன்னால் த எலமெண்ட் கண்டெயின் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் தேர் இஸ் நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் சரிங்களா, மெக்னீஷியில் அன்பேர்டு கிடையாது. அலுமினியம் கண்டெயின் ஒன்லி 1 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஆக்சிஜன் கண்டெயின் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். நைட்ரஜன் கண்டெயின் 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அப்போ அன்பேர்டு வந்து எங்கே அதிகம்னு சொன்னால் நைட்ரஜனில் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆக்சிஜனில் குறைவு, அலுமினியம் ரொம்ப குறைவு, மெக்னீஷியில் தேர் இஸ் நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அப்போ இட் இஸ் ஆக்சுவலி டயாமேக்னட்டிசம். அப்போ கொஷின் நம்பர் 16க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. Question number 17. The correct order of increasing size. ஸோ எதுக்கு ரொம்ப சைஸ் குறைவாக இருக்குன்னு சொன்னால் சார்ஜ், அதாவது கேட்டயானிக் சார்ஜ் அதிகமாக சைஸ் வந்து கம்மியாயிரும். அதுவே ஆனியானிக் சார்ஜ் அதிகமாக சைஸ் வந்து அதிகமாயிரும். அப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் 2+ இஸ் த ஸ்மால் சைஸ். ஏன்னா இப்போ இங்கே 2+ இருக்குது. அடுத்து Na+, இங்கே 1+ பார்த்தீங்கன்னா Mg காட்டிலும் இது வந்து பிகர் சைஸ். தென் F- இன்னுமே பிகர் சைஸ், ஏன்னா ஆனன் இல்லையா பிகர் சைஸு. அலுமினியம் அங்கே 3 ஷெல் இருக்கும், F பொறுத்தவரையும் 2 ஷெல் தான், அலுமினியம் வந்து 3 ஷெல் இருக்கும் இல்லையா, பிகாஸ் அட்டாமிக் நம்பர் 13. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆர்டர். கொஷின் நம்பர் 18. மேட்ச் list 1 and list 2 and select the correct answer using the codes given below.
ஸோ லிஸ்ட் 1 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க கேலியம், வெனாடியம், ஜிங்கு, ஸ்கேண்டியம். லிஸ்ட் 2 பொறுத்தலையும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கேண்டியம் 21, ஜிங்க் வந்து 30, வெனாடியம் 23, கேலியம் இஸ் 31 இல்லையா. இப்போ ஸ்கேண்டியம் 21 சொன்னால் ஆக்சுவலி டி பிளாக் எலமெண்ட்டில் இருக்கும். அப்போ 3d1 4s2 முடிஞ்சிருக்கும், அல்லது 4s2 3d1 முடியும். ஸோ டிக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ஜிங்கை பொறுத்தவரையும் 30 இல்லையா, அப்போ 3d10 4s2 ஆர் 4s2 3d10. அப்போ சிக்கான ஆன்சர் பொறுத்தவரையும் செகண்ட் ஆப்ஷன். வெனாடியம் பொறுத்தவரையும் 23, அப்போ 3d3 4s2 ஆர் 4s2 3d3. இப்போ பிக்கான ஆன்சர் பொறுத்தவரையும் ஃபோர்த் ஆப்ஷன். அப்போ ஆப்ஷன் ஏக்கான ஆன்சர் பொறுத்தவரையும் தேர்டு 4p1. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 19. For the process X in a gaseous state plus electron to form X minus in a gaseous state, delta H வந்து X னு கொடுத்துருக்காங்க. Then second equation வந்துலையும் X minus, that is anion liberate electron to form a neutral atom X. இது நம்முடைய delta H வந்து Y. Select correct statement. So option A பொறுத்தவரையும் ionization energy of X minus G is Y. Ionization energy of X minus is Y. சரிதான். ஆப்ஷன் B electron affinity of X is X. electron affinityன்றது கரெக்டு தான் இல்லையா. எக்ஸ்னோட எலக்ட்ரான் வந்து வாங்கிட்டு எக்ஸ் மைனஸாக மாறுது. அப்போ அவனோட எனர்ஜி வந்து பார்த்தாலையும் ஸ்மால் எக்ஸ் கரெக்டு தான். ஆப்ஷன் பியுமே கரெக்டு தான். ஆப்ஷன் சி electron affinity of X in gaseous state is minus Y. மைனஸ் ஒய் கரெக்டு தான் இல்லையா. ஏன்னா எக்ஸுக்கு வந்து ஆப்போசிட் வந்து மைனஸ் ஒய், அப்போ இது மைனஸ் ஒய்ன்னு சொல்கிறோம். ஏன்னா எலக்ட்ரான் வந்து லிபரேட் ஆகும், அப்போ ஒய் மைனஸ் ஆர் மைனஸ் ஒய். அப்போ ஆப்ஷன் டி பொறுத்தவரையும் ஆல் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ கொஸ்டின் நம்பர் 19 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாலையும் 3 ஆப்ஷனுமே கரெக்டு தான். தேர்ஃபோர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 20. The compound of vanadium has magnetic moment of 1.73 Bohr magneton. The vanadium chloride has a formula. ஸோ என்னுடைய 1.73 அஞ்சுன்னு சொன்னால் அதனுடைய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா வெனாடியம் டெட்ரா குளோரைடாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 21. Sodium forms Na plus ions, but it does not forms Na2 plus because why? So we know very well, ஒரு ஆட்டத்துலேருந்து நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி அதை கேட்டையானாக மாற்றுறது ஈஸி. அதுவே ஒரு கேட்டையான் வந்து அகைன் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டு 2+ சார்ஜ் கொண்டு ஒரு ஆட்டம் வந்து உருவாகிறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா. அப்போ சோடியம் பொறுத்தவரையிலையும் சோடியம் ப்ளஸ்ஸாக வந்து மாற்றிடலாம். ஏன்னா அதோடைய IE1 பொறுத்தவரையிலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவே Na ப்ளஸ்லேருந்து Na2+ மாற்றணும்னு சொன்னால் we need more energy இல்லையா. அப்போ IE2 பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இது வந்து கஷ்டமான செயல். Na+2 வந்து பொறுத்தவரையிலையும் ஈஸியாக வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. தேர்ஃபோர் ஆப்ஷன் டி லோ வேல்யூ ஆஃப் IE1 and high value of IE2 is the correct answer. Question number 22. Lanthanoids are 14 element in the 6th period, that is atomic number 58 to 71, that is cerium to lanthanum cerium போயிட்டு இருக்கும். அது 14 element that are filling 4f subshell. இப்போ லாந்த்னாய்ன்னு சொன்னால் 4Fல ஃபில் ஆகும், அதுவே ஆக்டினாய்ன்னு சொன்னால் 5Fல ஃபில் ஆகும். ஆனால் ரெண்டுமே கண்டெயின் 14 எலமெண்ட் தான் இல்லையா. ஸோ 14 எலமெண்ட் 6th பீரியட்னு சொன்னால் அது லாந்த்னாய்ட்ஸ். 14 எலமெண்ட் இந்த 7th பீரியட் அப்படின்னு சொன்னால் அது ஆக்டினாய்ட்ஸ். ஸோ நம்ம கொஸ்டின் பொறுத்தவரையும் லாந்த்னாய்ட்ஸ். தேர்ஃபோர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 23. Consider the MOH thrice
formed by all the group 13 element. The correct sequence of acidic strength of hydroxide, that is MOH thrice, is dash. So group 13 சொன்னா யாருன்னு சொன்னா boron, aluminum, gallium, indium and thallium. We know from the top to bottom basic character decreases இல்லையா. அப்போ யார் டாப்பில் இருக்காங்கன்னு சொன்னால் போரன் தான் ஃபஸ்ட்டில் இருக்கான். அப்போ போரன் மோர் பேசிக் இன் நேச்சர், அப்புறம் அலுமினியம், அப்புறம் கேலியம், அப்புறம் இண்டியம். ஸோ டேலியம் ஹைட்ராக்சைடு இஸ் த புவர் ஹைட்ராக்சைடு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 24. Arrange the following hydrides in their increasing acidic strength, that is methane, hydrogen sulfide, phosphine and silicon tetrahydride. So methane பொறுத்தவரையும் it is a covalent compound. ஸோ இது பொறுத்தவரையும் it is a weakest acidic strength. ரொம்ப அதிகமான ஆசிட் ஸ்ட்ரென்த் பொறுத்தவரையும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கம்மியானது பாஸ்பீன், அதுக்கப்புறம் சிலிக்கான் டெட்ராஹைட்ரைடு அண்ட் CH4. ஸோ கொஸ்டின் 24க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி CH4 லெஸ் தென் சிலிக்கான் டெட்ராஹைட்ரைடு less than phosphine less than hydrogen sulfide. Question number 25. A, B, C are element in the second short period. Oxides of A is ionic, that of B is amphoteric and C a giant molecule. So oxides of A is the ionic, B is the amphoteric, C is the giant molecule. A, B, C have atomic number in the order. So option A க்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் A. Small a is the highest atomic number, small b is the lowest atomic number and small c is the lowest atomic number. So question 25 can answer option A. Thank you friends.